நம்ம போகிற பார்த்தா கரெக்டு தானே. ஆனால் பாவிகளோ இருக்கலாம், இடையில இப்படி பல்ல இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஐயோ ஆடோக்கமாக்கா. ஓகே, வண்டி சுக்கரம் ஒடுங்கி போச்சு. எவன்டா பின்னாடி அட்டாக் பண்ணுறது? ஆடுறா இவனுங்க. ஓ இவனுங்களா, ரைட்ரா. ஐயோ வண்டி ஸ்டேரிங் உடஞ்சி போச்சு, கண்ட்ரோலே இல்லையே. எங்கெங்கேயோ போகுது. ஏய் ஓ மை காட். ஹலோ கைஸ், நம்ம போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆலிவரை காப்பாற்றிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாயத்தை காப்பாற்றியாச்சு. இன்னும் ரெண்டு தான் காப்பாற்றணும். யாரும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம கெய்த், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேர் வந்து நம்ம தம்பி பேர் ட்ரீம் ஆலி என்ன பேர் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ யாரை காப்பாற்ற போகிறோம்னா கெய்த் தான் காப்பாற்ற போகிறோம். கைஸ் இந்த வீடியோ யாருக்கு முன்னே புரியலனா பிளேலிஸ்ட்லேயே பாருங்க, ஃபஸ்ட்டுலேருந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த கதையே புரியும். சரி அவங்க சைடாக கேம்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேனி வந்து கால் பண்ணி சொல்லியிருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு கெய்த் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து குவைத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கானாமா ஒருத்தன். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்க்கு. அவனை போய் பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டை காப்பாற்றிடலாம் அப்படி சொல்லியிருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா அவனை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்தாச்சு. பட் ஆனால் அவன் அந்த கூடாத்துக்குள்ளே இருக்கான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து குதிச்சு போகணும். சரி டைவ் அடிச்சிட வேண்டியது, வேறு வழியே இல்லை. உசோட தான் இருக்கேன்னா? ஆமாம் கைஸ் உசோட தான் இருக்கேன். பரவாயில்ல, முதல்ல இது இருக்கக்கூடாது, சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடணும். சீக்கிரம் போகணும். வேமா என்னடா மெதுவாக ஸ்விம்மிங் பண்ணுறான். டே இப்படிலாம் போனால் முதல்ல வந்து பிடிச்சிருந்தா அந்த வேமா போனேன்டா. ஒரு வழியை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மேலே வந்துட்டேன். இந்த இதுக்குள்ளே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்பு கைஸ். கிளப்புன்னா எப்படி சொன்னா சரக்கு அடிக்கிறது. அது எல்லாமே மாட்டையாக கிடைக்கானுங்க, எல்லாம் பிளாட்டு தான். இவன் பேர் தான் பர்க்கேன். இவன் தான் கைஸ். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணி பேசணும். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை வாங்கியிருக்கான். பட் ஆனால் இவன்ட்டு வந்து நம்ம கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கு, அந்த ஸ்வாடு, அந்த கத்தியை வந்து நீ எனக்கு கண்டுபிடிச்சி தரணும். அப்போ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன் ஃப்ரெண்டை அவங்கள்ட்ட தருவேன் அப்படின்னு வந்து நம்ம டீல் பேசுகிறான், பிஸ்னஸ் டீல் பேசுகிறான். சரின்னு சொல்லிட்டு அவனோட இதை நம்ம ஒத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேப்பில் ஒரு லொக்கேஷன் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போனோம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம எதிரிகள் வாசனோட ஆளுகள் அங்கே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் வந்து அந்த கத்தியை பற்றி ஒரு சில டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஓகே, இப்போ போய் டேரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு அந்த மேப்பில் லொக்கேஷனை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். நீங்கள் குடிக்கார அந்த மப்பில் இருந்தால் நாளைக்கான. ஓகே பார்த்தீங்கன்னா ஃபைனலி நான் மேலே வந்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது வீடியோ, அதனால பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக நான் போட்டிருக்கேன். ஓகே கைஸ், ஆமாம் முக்கியமான சொல்ல வந்துட்டேன். இந்த வீடியோ விடுங்க, இந்த கேமுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட் எபிசோட் கண்டினியூ பண்ணுவேன். யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க, வாய். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பட் ஆனால் ஒரு பள்ளத்துலேருந்து மாட்டிக்கிட்டோம். ஓடு வண்டி சுக்குனோட நொறுங்கிச்சு கைஸ். என்னடா ஓகே செவனா நான் பார்த்துட்டான், சீக்கிரம் காட்டு தான். நான் எங்கே தெரியல, எங்கேருந்து அட்டாக் பண்ணுறான். நாங்கள் உட்கா ஓடி பின்னாடியே இருக்கானுங்களா. இருறா ஐயோ கவுந்துருமா தெரியுது. ஸ்டேரிங் வேறு உடஞ்சி வச்சு கைஸ், ஸ்டேரிங் கண்ட்ரோலே இல்லை. இங்கே போகுது அவ்வளோதான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலுக்குள்ளே விழுந்துட்டோம். பரவாயில்ல, நம்ம செத்து போய்ட்டு நினச்சிட்டு இருப்பானுங்க அவனுங்க. வண்டிக்கு உள்ளே போயிடுச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு ஒரு போட்டு மாதிரி சின்னதாக அந்த ரைடு போகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துருக்கேன், மேப்பில் தெரியுது, இங்கே காட்டுது. இப்போ நம்ம அதை போய் எடுத்துகிட்டு டேரெக்டாக நம்ம அந்த கடலில் லொக்கேஷன் கப்பல் பெரிய ஷிப்பு அங்கே தான் போக போகிறோம். பார்த்தீங்களா ரைடு ஓகே கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இவனுங்க வேறு நம்ம பார்த்துட்டானுங்க, அட்டாக் பண்ண விட மாட்டானுங்க, அட்டாக் பண்ணிட்டே இருப்பானுங்க. இப்போ நம்ம அந்த ஷிப்பில் போய் அந்த கத்தியை பற்றியான ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். அந்த லேப்டாப் ஒன்று சொல்கிறாங்க அந்த மாதிரி வச்சுருப்பாங்களாமா, அதில் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ அதுதான் வேகமாக போயிட்டுருக்கேன். போகிற வழி பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணிட்டானுங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. புல்லட் வேறு கையிலேருந்து பிச்சுட்டுக்குள்ளே போகணும் ஆயிடுது கைஸ். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கப்பல் இருக்கிற ஆளுகளை தெரியாமல் போகணும், ஏன்னா நம்ம போய் அட்டாக் பண்ணணும். இல்லைங்க வந்தாச்சு, இதுக்கு மேலே டைவ் அடிச்சிட வேண்டியதான். ஓகே அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போய் கப்பலில் ஏறிடலாம். அங்கே போய் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம அந்த வெப்பனை எடுத்துகிட்டு வரணும். வெப்பன் இல்லை கைஸ், அதை பற்றி இந்த கத்தியை பற்றி இவனோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இங்கே ஒருத்தர் பக்கத்துலேயே இருக்கான், முதல்ல அவனை போட்டு தள்ளணும். அதை அங்கே காம்பாருங்க இருங்க. பார்த்துட்டான் கைஸ், பார்த்து நான் வாட்ச் பண்ணேன், அதுக்கு விடக்கூடாது. சாப்பிடா. ஓகே கைஸ், அவனே போட்டு தள்ளியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன எவனும் வளர்க்கானா இல்லை அவனையும் சுட்டு செத்து போயிட்டானுங்களா? ஆமாம் கைஸ், என்னாச்சுன்னே தெரில, அவனே அடிச்சுட்டானுங்க போல தெரியுது. ஏன்னா எங்காருக்கு இங்கே தோஞ்சிட்டு இருக்கான். ஹெட்ஷாட் போட, அவ்வளோதான், அவனே மண்டையை முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு துப்பாக்கியில் வேறு புல்லட் வேறு கம்மியாயிடுச்சு. இப்போ அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். அதெல்லாம் அவனுக்கு வெப்பனில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அதுலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே ஒருத்தர் இருக்கிறான் கைஸ், வந்துட்டான். ஓகே அவனே போட்டு தள்ளியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் ஒருத்தருக்கான், அவன் வேறு அங்கே மேலே நின்றுருக்கான், கீழே இறங்க வர மாட்டேன், வந்தால் போட்டு தள்ளினா. அவன் ஸ்னைப்பர் வச்சுருப்பான் போல தெரியுது, அடிச்சானா ஒரு இது பாதி ஹெச்பி குறைஞ்சிருது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவன்கிட்ட அட்டாக் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம அப்படியே இந்த வழியாக போயிடலாம்.
பாருங்கள் ஸ்னைப் வச்சு பாருங்கள் அடிச்சா பாதி ஹெச்பி குறைஞ்சிருது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி சுற்றி போயிடலாம். ஓகே கைஸ் இப்படியே போயிடலாம். இப்போ முதல்ல புல்லட்டை கலெக்ட் பண்ணுவோம். இந்த கன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன், இதெல்லாம் புல்லட் இருக்காது, இதில் புல்லட் இருக்காது. இது ஆகண்டாவே நம்ம ஆளு தான் கைஸ், நம்மளால தான் போட்டு சொல்லியிருக்கானுங்க. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவன்ட்டு ஒரு புல்லட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே இவன்ட்டு 20 புல்லட் கிடச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே துப்பாக்கி இருக்குது, இதில் எத்தனை புல்லட் தெரியல, இது ஒரு 50 கிடச்சிருக்குது. ஓகே சூப்பர். இந்த சைடு எவனுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மேலே ஏறி போயிடலாம் கைஸ். மேலே இருப்ப இன்னும் இருக்கிற ஆளுகளெலாம் போட்டு தள்ளிட்டு அந்த உள்ளே போகணும் போட்டுக்கு. இந்த ஷிப்புக்குள்ளே வந்து இந்த லேப்டாப் இருக்கும், அதில் வந்து இந்த கத்தி பற்றியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வரணும் ஒரு பென்ட்ரைவில். இங்கே ஒருத்தனையுமே காணலாம், செத்து போயிட்டாங்களா? ஓகே கைஸ் மேலே இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. இங்கே 2 இருக்கானுங்க, இவன் 2 போட்டு தள்ளிட்டு வேலை முடிஞ்சது. ஓகே அவனை முடிச்சாச்சு, இவனையும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் இருக்கிற எல்லா ஆளையும் போட்டு தள்ளியாச்சு. போட்டில் பெரிய டைட்டானிக் கப்பல், இதில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா போட்டுக்குள்ளே போட்டு பெரிய கப்பலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்புக்கு இடம் இதுதான் போக தெரியுது. இதை ஓப்பன் பண்ணி அதை போய் கலெக்ட் பண்ணணும். லேப்டாப்பில் இந்த கத்தி பற்றி எல்லாமே கலெக்ட் பண்ணும் கைஸ். இங்கே வந்து பார்த்தா ஒரு பவர்ஃபுல் கார்டு இருந்தால் அவனை ஒன்றும் பண்ண முடியல. அவன் தலை மாதிரி வச்சு அடிச்சுன்னு வெஸ்டெல்லாம் பிரிஞ்சு போச்சு. அப்புறம் அவனால் செத்து போயிட்டான். ஓகே கேஸ் பார்த்தா இங்கே தான் அந்த லேப்டாப் இருக்குது, இதில் இருக்கிற எல்லாம் அந்த கத்தி பற்றி எல்லாம் கலெக்ட் பண்ணணும். இருங்க லவ் பண்ணி டைப் அடிச்சு என்னன்னே தெரில, ஏதோ அடிச்சிட்ருக்கேன். சரி எங்கள் அப்பா ஓகே இத்தனை இடம் இருக்கான். ஓகே கேஸ் அந்த கத்தி கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கும்போது அதெல்லாம் போய் ஒரு இதை கலெக்ட் பண்ணணும். ஓகே இது வந்து மெயினாக தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிப்பும் ஏறிட்டு இருக்கு. ஓகே கைஸ் எல்லாமே ஏறிச்சு. டவுன்லோட் கம்ப்ளீட்டட். என்னடா இது என்ன பாம்பு வச்சிருப்பானு உங்களுக்கு அலர்ட் பண்ணுது. இங்கே வந்து பாம்பு வச்சிருக்கான். ஐயோ ஓட் அவ்வளோதான். ஓ மை காட் கைஸ் என்னடா கப்பலே உடஞ்சிருச்சா? ஐயோ ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப்பலே தண்ணிக்குள்ளே முழுக போகுது தெரியுது. அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடணும் சீக்கிரம். இருங்க எஸ்கேப் ஆயிடுவோம். என்னாச்சு? அப்பா கைஸ் சொல்லலை கப்பலோட வெளியே வந்துட்டேன். எப்படியோ கப்பல் வர தண்ணிக்குள்ளேயே வந்து வெடிக்குது, வேறு லெவல். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கப்பல் விட்டு வெளியே இருந்தாச்சு, அப்படியே மயங்கிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வர ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, பார்க்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து மயங்கி தண்ணியில் அடிச்சுட்டு வந்து கரையோரமாக ஒதுங்கிட்டேன். பர்க்கு வந்தாங்க கைஸ் நம்மளை கத்திட்டுற சொன்னான். நான் வந்து நம்மளை மீட் பண்ணுறான். என்ன சொல்ல பார்த்தேன்னா இதுக்கே சாக்காட்டினா எப்படி இன்னும் 2-3 இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறான். நாதாரி பயலே உங்கள்கிட்ட இருந்து என் ஃப்ரெண்டை காப்பாற்றணுக்குள்ள போதும் ஆயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இது கூட்டு போவான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனோட ஆளுகளாக இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம அடுத்த இதுக்குள்ளே போகணும். இருங்க அடுத்த பொருளை கலெக்ட் பண்ணணும். சரி இவன் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். அவளுங்க அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் நம்மள. நம்ம அந்த இடத்துல போய் இன்னொரு அட்வென்ச்சர் இது ஸ்கென்னாக இருக்கும், அங்கேயும் போய் எல்லாம் போட்டு தெரியலாம். பார்த்தீங்களா இல்லையா கூட்டம் டாபிக் கழிப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிப்பிலேருந்து ஒரு பொருள் எடுத்து வந்துருக்கோம். பாதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள தான் இருக்கு. இங்கே வந்து அந்த பாசனாலாம் பாதுகாத்துட்டு இருக்காங்க, அவங்கள போய் கொண்டுட்டு அந்த பொருள் எடுத்துட்டு வாங்குறான். சரி ஓகே நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் தேவைப்படுறான், அவனை தான் நம்ம காப்பாற்றணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் சொல்கிற செஞ்சு தான் ஆகணும். இவனுக்கு தேவை கத்தி, அதை கொடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்டை விட்டுருவான்ட்டான். ஏன்னா இவன்கிட்ட ஃபைட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னது முடியாத காரியம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டை எங்கே வச்சிருக்கானே தெரியல, அதனால் இவனை மோதக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நானும் குதிச்சு என்னடா அது இந்த பக்கம் வழி இருக்கா, சரி எப்படி போகலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, இடமே டனல் மாதிரி போயிட்டுருக்குது. என்னது ரைட்டு இங்கடா இந்த பாதாள கோயிலுக்குள்ள கூட இருக்கானுங்களா. ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாத்தையும் போட்டுத்தாலும் நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான், சம்மந்த மேலே உட்காந்துட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான் கைஸ்? இன்னும் கண்ணுக்கு என்ன ரிப்பு பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. இது கைஸ் அடிச்சிடலாமா? இருங்க சுற்றி பார்த்துக்கலாம். எவனை இது நம்மளை அட்டாக் பண்ணிடக்கூடாது. என்ன ஒன்றுமே கண்டுக்காம இருக்கான். எங்கே ஒருத்தனையும் காணோம். ஓகே அட்டாக் பண்ணிடலாம். ஓகே அவன் அடிச்சு பார்த்தா நல்லா நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த குண்டத்துக்கு போட்டான் அவன் மேலே, அந்த ஃபயர் நம்மளை பட்டுச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாமே ஓடி போயிட்டானுங்க. தெரியல ஒருத்தனை போட்டு தரலாம் கூட எல்லாம் எஸ்கேப் போயிட்டானுங்க, எல்லாம் எங்கே போனானுங்கன்னு தெரியல. சரி அதை விடுங்க, நமக்கு தேவையான பொருளை மேலே போய் எடுப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ புகை லென்த்தாக போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணியாக இருந்தது, அதையும் மீச்சு அடித்து மேலே வந்து பார்த்தா நம்ம தேடி வந்த பொருள் இங்கே தான். அந்த பாதி நம்ம எடுத்த பொருளோட பாதி பொருள் இங்கே தான் இருக்குது. இதுதான் அது. ஓகே ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா இதையும் கண்டுபிடிச்சாச்சு. என்னடா இடமே இடிஞ்சு சொல்லி ஆரம்பிச்சிச்சு. ரைட்டா இது ஒவ்வொரு பொருள் எடுத்தால் நம்ம உயிருக்கு சேதாரம் போது கேஸ். நம்ம இங்கே எப்படி தப்பிக்கணும்.
பட் இங்கே வந்து இங்கே சைடில் இங்கே ஒரு வழியாட்டு இருக்குது. ஆமாம், இதில் பூந்து போயிடுவோம் கைஸ். இருங்க, என்னடா அது ரைட்டா, இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் சுக்குன்னு வர எலும்பு நொறுங்கிடும், ஒன்று கூட தேராது. நான் இங்கே தான் இருக்கேன், இந்த வழி தான் இருக்கான். ஓகே, இதில் போயிடுவோம். மெதுவாக போகணும் கைஸ். இடம் இழுந்து விழுவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும். இருங்க, ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் இந்த ரூட் எங்கே போகுதுன்னு தெரியலையே. உள்ளே போய் மாட்டோட போதா இங்கே தெரியலையே கைஸ். என்னடா என்னமோ கோகையாட போயிட்டு இருக்குது. ஐயோ நசுங்கி இருக்குது போகிறேன். ஓகே, ஆஹா இதான் வெளிச்சம் தெரியுதுடா. அப்பா ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன். ஓகே, இது யாரு? டே பர்க்கு, டே உனக்கு எல்லா இடம் எப்படா தெரியுது? சீக்கிரம் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க கைஸ். எப்படி பார்க்கறானே தெரியல. ஓகே, இவன் வந்து இப்போ எனக்கு பரவாயில்ல, நீ இதை கலெக்ட் பண்ணிட்டவா, அடுத்த இடம் இருக்குது அதுக்குன்னு கூட்டுப்பா, நான் ரெடி பண்ணுறக்கா பிளான் பண்ணிருக்கோம். களி பையன் கொஞ்சமாச்சு கரையிறானா, எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண வர மாட்டேறான். பட் ஆனால் கடைசி எண்டில் வந்து நம்ம தூக்கி விட்டுறான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஒரு இடத்துக்கு அதுக்கு கூட்டு போகிறேங்கிறான். சரி வேற என்ன பண்ணுறது கைஸ், நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னா சில விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டான் மெண்டல் பையன். சரி, இப்போ அதுக்குள்ளே போய் இதுக்குள்ள என்ன பொருள் கனெக்ட் பண்ணுறது இல்லை. உள்ளே போனதான் எனக்கே தெரியும். ரொம்ப பில்டப்பாக பேசிகிட்டு இருக்கான். ஏய் என்னடா ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப ஹார்டாக இருக்கா என்னன்னு தெரியல. போங்க, வேற வழி இல்லை, நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றி ஆகணும்னா இதுதான் நமக்கு. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்கு. ஓ லிஃப்டா, சரி ஓகே உள்ளே போயிடுவோம். ஏன்னா லிஃப்டெல்லாம் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பட் ஆனால் என்ன இது வண்டி தள்ளு வண்டியாட்டு இருக்குது, தள்ளுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசனோட ஆளுகளாக இருக்காங்க. இருங்க, ஒருத்தர் வந்துட்டு இருப்பான் போது சவுண்ட் கேட்குது. ஓகே கைஸ், வந்துட்டா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பின்னாடி வந்துட்டு இருப்பான். ஓகே தான், அங்கே இருக்காங்க. இவனை போட்டு தள்ளிடுவோம். இருறா வண்டாய் காராடி, அவ்வளோதாங்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாட்டில் ஊற்றி ஓடியதாக பாருங்கதா, இவனே அடிச்சிட்டேன். ஏன்னா மனித வெடிக்குண்டு இவன் வந்துட்டான் சாப்பிடா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவனை தாண்டி போகும்போது தான் நம்மளுக்கு வந்து தீ பிடிச்சிருச்சு உடம்பு போகிறான். அதுலேயே பாதி எடுத்து போயிடுச்சு இந்த லூசு பையனால. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும்போது இந்த சேனல் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நெக்ஸ்ட் எபிசோட் கண்டினியூ பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே, நிறைய வீடியோ பண்ணிக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ கைஸ், see you.